ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு பரட்டல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். அதுக்கு முன்னாடி நம்ம பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம். போன், மென்டல் ஆக்டிவிட்டி, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். டீடாக்ஸ் பண்ணும் பாடியை, பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நம்ம சம்பா நண்டு தான் எடுத்துருக்கோம். தேவையான மசாலா பொருட்கள்லாம் பார்ப்போம். சோம்பு, சீரகம், மிளகு மூணுமே 1 ஸ்பூன், கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகா. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், சோம்பு, மிளகு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் ஒரு வதக்கிடலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தேங்காய்ச்சில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். பொதுவாகவே நம்ம நண்டு உணவில் அடிக்கடி சேர்க்கும்போது காஃப், கோல்டெல்லாம் சரியாயிடும். இது கூட 3 ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மல்லிப்பொடி இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மல்லிப்பொடி எங்கிட்ட இல்லைன்னா 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி வதக்கி குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வலுவலுன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் நல்லா காஞ்சதும் பிரிஞ்சி இலை, கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 20 போல் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுததில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நண்டு குழம்பு கொஞ்சம் கிரேவி டைப்பில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு க்ளீனிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச நண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுடலாம். நண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் குழம்பு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ரொம்பலாம் நம்ம அடுப்பில் வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம நண்டு ரசம் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பரட்டெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரசத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இட்லி கூட சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்து கூட இந்த நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.